ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த அறிவிப்பும் வெளியிடாததை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை அமைந்தகரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நாகார்ஜுன். விவரங்கள். ஒன்றிய பட்ஜெட்டானது பிப்ரவரி 1ஆம் தேதி ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு முக்கிய திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக டெல்லி, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் வரவிருக்கும் தேர்தலை ஒட்டி பிரதானமாக பீகார் மாநிலத்திற்கே இந்த பட்ஜெட்டில் முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாட்டை முற்றிலும் புறக்கணித்த ஒன்றிய அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஒன்றிய பட்ஜெட் ஏழை எளிய மக்களுக்கு எந்த ஒரு பயன் அளிக்காத வகையில் உள்ளதாக அவர்கள் விமர்சனம் செய்து ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முழங்கி வருகின்றனர். குறிப்பாக ரயில்வே துறையை இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் வழங்கப்படவில்லை. ஒன்றிய பொது சேவை போக்குவரத்து துறையான ரயில்வே துறை குறித்த எந்த ஒரு அறிவிப்புமே இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிப்பானது வெளியிடப்படாத நிலையில் அதனையும் கண்டித்து முக்கியமாக கார்ப்பரேட்டுகளுக்கும் பெரு முதலாளிகளுக்கும் வரி விலக்கு அளிக்கும் ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் உள்ளது என்று இந்த ஒன்றிய பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னை அமைந்தகரையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகார்ஜுன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.